வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷை பற்றி. ஸோ தனுஷ் வந்து இது வரைக்கும் தேரே இஷ்குமே அந்த ப்ராஜெக்ட்டில் நடிச்சிட்டு இருந்தார், ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. இப்போ தனுஷ் வந்து குபேரா ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. குபேரா மூவி டீம் ஒரு 5 days ஷூட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூலை முடிச்சுட்டு அடுத்து தனுஷ் வந்து அவருடைய ப்ராஜெக்டான இட்லி கடை அந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணுவார். ஸோ ஆக்டர் தனுஷ்க்கு இருக்கக்கூடிய பயங்கரமான லைனப்ஸில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து D56 கர்ணன் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் மாரி செல்வராஜ், தனுஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் இது. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டை எப்பயோ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் ₹1 தான் அந்த ப்ராஜெக்ட்டை தயாரிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து ₹1 கிட்டேருந்து வேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஒரு கிராண்டான பிக் பட்ஜெட் ஃபிலிம் தான். இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து 120 கோடியிலிருந்து 150 கோடிக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் மாரி செல்வராஜ் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், ரொம்ப கிராண்டாக வைடாக வந்து எடுக்க போகிறோம். இந்த படத்துக்கு டைம் ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். ஷூட்டிங்க்கு ஒரு 6 மாதம், ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு 6 மாதம், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு 6 மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் 1.5 வருஷமாவது இந்த படத்துக்கான டைம் தேவைப்படும். பொறுமையாக தான் எடுக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த ப்ராஜெக்டை இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் எப்போ போக போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக தனுஷ் வந்து வேல்ஸோடைய தயாரிப்பில் போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துடைய டைட்டில் கூட அறுவடை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. பட் அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுங்கிறது தெரியல. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் D56 இந்த ப்ராஜெக்ட்டை தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அப்போ அந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஹோல்டில் வச்சிருக்காங்களா, அது இன்னும் பொறுமையாக டைம் எடுத்து பண்ண போகிறாங்களா, இல்லை அது வேல்ஸ் தயாரிக்காமல் வேறு பேனர் கிட்ட போக போதான்னு தெரியல. பட் இன்னொரு பக்கம் இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து மினிமம் 2லிருந்து 3 படங்கள் வேல்ஸுக்கு பண்ணுவாருங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அந்த வகையில் மாரி செல்வராஜ் படம் ஒன்று இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொன்று அறுவடை அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டாக தான் இருக்கணும். ஆனால் அதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஏன்னா இந்த வருஷம் தனுஷ்க்கு 3 ரிலீசஸ் இருக்குது. அண்ட் இந்த வருஷம் அவர் வந்து D55 தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. D55 ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழரசன் பச்சமுத்து அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் தனுஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற ரெட்ரோ படத்தோடைய 3rd சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதே மாதிரி ஆடியோ லான்ச் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் 18 சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் பிளான் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. மேபி பண்ணலாம், இல்லைனா வந்து ஆடியோ லான்ச் மட்டும் நடத்திட்டு அதுக்கு அடுத்த வாரம் 23லேருந்து 26 இந்த டேட்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெட்ரோ படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து எல்லார் மத்தியிலுமே இருக்குது. பட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாரு. இது கேங்ஸ்டர் படமே கிடையாது, இது வந்து ஒரு லவ் ஃபிலிம். ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ மறுபடியும் அதை வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான், இது வந்து கேங்ஸ்டர் ஃபிலிம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட்ரோ படத்துக்கு அப்புறமா ஃபியூச்சரில் மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜ், சூர்யா இவங்களுடைய காம்போவில் இன்னொரு படம் எதிர்பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா கிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன கதை ரெட்ரோ கதை கிடையாது, வேற ஒரு கதை தான் சொல்லியிருக்காரு. அந்த கதையும் சூர்யாவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதைக்கு வந்து ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டிருக்கு. ஷூட்டிங் வைஸும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டைம் தேவை. ஏற்கனவே சூர்யா வந்து கங்குவா படத்துக்கு 2.5 வருஷம் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதனால அவர் இன்னும் வந்து ஒரு பெரிய டைம் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஷூட்டிங் போய் எடுத்து முடிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அப்போ இந்த ரெட்ரோ கதை வந்து ரெடியாக கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட இருந்திருக்கு. இதை நரேட் பண்ணியிருக்காரு. இது சூர்யாவுக்கு பிடிச்சி போய் தான் இதை நம்ம உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து ஜெயிலர் 2. ஜெயிலர் 2க்கான ஷூட்டிங் எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஷெட்யூல் வந்து கேரளாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த கேரளா ஷெட்யூல் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாலக்காடு அட்டப்பாடியில் தான் வந்து இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேரளா ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறமா ரம்யா கிருஷ்ணன், மிர்னா இவங்க 3 பேருமே வந்து கலந்துருக்காங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா 26 years ஆஃப் படையப்பா அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆஃப் ஜெயிலர் 2 அப்படிங்கிறத போட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கேரளா ஷெட்யூல் வந்து 1 month கிட்ட போகும். 35 to 40 days கிட்ட ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் சூப்பர் ஸ்டாரோடைய போர்ஷன்ஸை 20 daysக்குள்ளே எடுத்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்குது. ஸோ இந்த கேரளா ஷெட்யூலில் சூப்பர் ஸ்டார், ரம்யா கிருஷ்ணன், மிர்னா இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஃபேமிலி சம்மந்தப்பட்ட போர்ஷன்ஸை தான் வந்து எடுக்க போகிறாங்க. மேபி ஜெயிலர் கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா முத்துவேல் பாண்டியன் வந்து அவருடைய ஃபேமிலியை இனிமேல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இங்கே வந்து இருக்கிற மாதிரி கூட கதை எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஜெயிலர் 2 பற்றி இருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து வரக்கூடிய சீக்வல்ஸ் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் சீக்வலாக மட்டும் இல்லாமல் ப்ரீக்வல் ப்ளஸ் சீக்வல் இப்படி மிக்ஸ்டாக தான் வருது. கைதி 2வும் அப்படி தான், சர்தார் 2வும் அப்படி தான். அந்த வகையில் ஜெயிலர் 2வும் வந்து ப்ரீக்வல் ப்ளஸ் சீக்வலாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் இருக்குது. இதை கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி ப்ரீக்வலை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கம்ப்ளீட் சீக்வலாக தான் இருக்கணும். ஒருவேளை ப்ரீக்வலாக இருந்தால் ஜெயிலர் கதைக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு காமிச்சு அதை கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எப்படி நெல்சன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஏகேயோடைய குட் பேட்
பேட் அக்லி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்றே நம்ம சேனலில் ரிவ்யூ வீடியோ போட்டாச்சு. இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ குட் பேட் அக்லி படத்தோடைய டே 1 தமிழ்நாடு கலெக்ஷனை அஃபிஷியலாக மூவி டீம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 30.9+ crore கிராஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் ஏகேவுடைய ஹையஸ்ட் கிராசர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியுமே போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஓவரால் ரனில் குட் பேட் அக்லி எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஏகேவுடைய ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிமாக இந்த படம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அமையும்னு சொல்கிறாங்க. அது சீக்கிரமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ AK63 குட் பேட் அக்லி ஃபைனலாக ரிலீஸ் ஆகிடுச்சு, தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. அடுத்து AK64க்கான அப்டேட் வந்து சீக்கிரம் எதிர்பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த நியூஸை கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க வேணாம், வந்தால் வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா இப்போ மே 1ஆம் தேதி ஏகேவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு AK64 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். வரத்துக்கான ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்குது. சரி, AK64 ப்ராஜெக்டை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் பேட் அக்லி ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சில டேரக்டர்ஸோடைய பேர்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. டேரக்டர் சிவா, விஷ்ணுவர்தன், வெங்கட் பிரபு, பிரசாந்த் நீல், இந்த மாதிரி பல டேரக்டர்ஸோடைய பேர் வந்து லிஸ்ட்டில் இருந்தது. இதே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆதிக்கோடைய பேரும் இருந்தது. குட் பேட் அக்லிக்கு அப்புறமா ஆதிக்கு வந்து மறுபடியும் ஏகே வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அது உடனே நடக்குமா இல்லை ஒரு கேப்க்கு அப்புறம் நடக்குமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நாமளே ஒரு சில வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தோம். பட் இப்போ குட் பேட் அக்லி படத்தோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரோடைய நம்பர் பிளேட்டில் AK64க்கான ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த நம்பர் பிளேட்டில் என்ன போட்டிருக்கோன்னா DIR AK64 2026 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் 2026 AK64 ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த AK64 2026க்கு முன்னாடி DIR அப்படின்னு போட்டிருக்காங்க. DIRனா டேரக்டர் தான். ஸோ ஒருவேளை ஆதிக் தான் அடுத்த ப்ராஜெக்டும் டைரக்ட் பண்ண போறாரு, அந்த ஒரு விஷயத்தை தான் ஹிண்டா வந்து இந்த படத்தோட எண்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை மறுபடியும் அடுத்த ப்ராஜெக்டும் ஆதிக் தான் டைரக்ட் பண்றாரு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹைப் ஆயிடுவாங்க, ஜாலி ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த படத்தில் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணாரோ இல்லையோ ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ஆதிக் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. பட் இந்த படத்தில் ஓட்டின மாதிரி பயங்கரமான ரெஃபரன்சஸ் பில்டப் அப்படின்லாம் ஓட்டின மாதிரி அடுத்த படத்தையும் இதே ஸ்டைலில் எடுத்தார்னா அந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல, சந்தேகம் தான். ஸோ நீங்கள் ஆதிக் ஏகே காம்போ பற்றி என்ன நினைக்கிறீங்க? AK64 இல்லை ஆதிக் இல்லாமல் வேற எந்த டேரக்டர் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேரக்டர் AR முருகதாஸ் இயக்கத்தில் SK நடிச்சிட்டு இருக்கிற மதராசி இந்த படத்தோடைய ரிலீஸ் பற்றி இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி டீம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி மதராசி படத்தை கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. பட் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படி இல்லைனா தீபாவளி ரிலீஸ் மூவி டீம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ செப்டம்பர் 5 அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்டு இருக்கிற படம் LIK. ஸோ LIK வந்து ரொம்ப நாளாக அவர் நடிச்சிட்டு இருக்காரு, இன்னும் ஷூட்டிங் முடியல. ஒரு மாதம் கிட்ட ஷூட்டிங் வந்து பேலன்ஸ் இருக்கு. பட் ஃபைனல் ஸ்டேஜை நோக்கி ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மூவி டீம் இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் இந்த 2 மாதத்துக்குள்ள தேட்டருக்கு கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு.